ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அஃபோர்டபுள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் நாலேஜை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸ்கின் கேர் நாலேஜா, அது எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு யூடியூபர்ஸுமே ஈவன் நான் கூடி எப்படி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுவேன்னா, இப்போ என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி பார்ப்பேன். என் ஃபேஸில் அப்ளை பண்ணப்போ எனக்கு எந்த ரியாக்டும், அதாவது எந்த அலர்ஜியுமே எந்த ரியாக்ட்டுமே ஆகாமல் இருந்துச்சுன்னா அது ஓகே, குட் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இல்லையா. ஆனால் அது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கின் டைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு காம்பினேஷன் ஸ்கின்னாக தான் இருக்கும். எனக்கும் காம்பினேஷன் ஸ்கின்னாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு ட்ரையாக இருக்கும், அவங்களுக்கு ஆயிலியாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ப்ராடக்ட் நாலேஜு அப்புறம் ஸ்கின் கேர் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்களே உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் போடுறோமா, அது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஓகேவா இருக்குமா, உங்கள் ஸ்கின்னுக்கு அது அடாப்ட் ஆகுமா, அந்த ப்ராடக்ட் அடாப்ட் ஆகுமா அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட் நாலேஜை விட உங்கள் ஸ்கின் நாலேஜுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஸ்கின் டைப்புன்றது ரொம்ப முக்கியம். சில பேர் இன்னும் வரைக்குமே அவங்களோட ஸ்கின் டைப்பை தெரியாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஸ்கின் டைப் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் கேராக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபவுண்டேஷன், கன்சீலர், என்ன நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த ஸ்கின் டைப்ஸோ இல்லை இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இப்போ நான் ஸ்கின் கேர் ரொட்டீன், இப்போ என்னோடய ஸ்கின்னுக்கு இதெல்லாம் நல்லா அழகாக சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருப்பேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ காம்பினேஷன் ஸ்கின்னா அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கும் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைப்பேன். ஆனால் ட்ரை என்னது உங்களுது ஆயிலி அப்படின்னு இருக்க பட்சத்தில் என்ன ஆகும்னா எனக்கு கரெக்டாக ரியாக்ட் ஆகும். ஆனால் உங்களுக்கு என்னென்னா அது ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஆக்னீஸ் வரலாம், அதனால டார்க் ஸ்பாட்ஸ் வரலாம், எது வேணால் வரலாம் இல்லையா. அதனால் உங்கள் ஸ்கின் டைப் என்ன, உங்களோட ஸ்கின் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்குன்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். சப்போஸ் உங்களுக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஒரு அஃபோர்டபுள் ஸ்கின் கேர் எனக்கு போடுங்க போதும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 or 3 வீடியோஸ்க்கு அப்புறம் நான் ஸ்கின் கேர் ரொட்டீன், அதாவது டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ நான் போட்டுருவேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை என்னோடய ஸ்கின் டைப் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீனில் என்ன இருக்குன்னு மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க. டோனர் ஆப்ஷனலில் விட்டுருவாங்க. இருந்தாலும் நான் 4யுமே சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மோஸ்ட் ஆஃப் ஒரு வீடியோ ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ கிளென்சர் தனியாக, மாய்ஸ்சரைசர் தனியாக, சன்ஸ்க்ரீன் தனியாக, டோனர் தனியான்னு சொல்லிட்டு ஒரு 4 வீடியோ பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு போடுறேன். அதனால் அப்போ உங்களுக்கு சீக்கிரம் இப்போ ஃபுல் லாங்காக போச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால் ஒவ்வொரு வீடியோவும் ஷார்ட் பண்ணி நான் போடுறேன். அதுக்கப்புறம் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸை என்கிட்ட இருக்க அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளென்சரில் நம்ம ஃபர்ஸ்ட்டு மிஸ்டேக் என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஃபேஸ் வாஷோ இல்லை கிளென்சிங் மில்க்கோ யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா சோப்பு. நம்ம சோப்பு நம்மளுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்குதுல்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம சோப் போட்ட உடனே என்ன ஆகும்னா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ, ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும். ஓகேவா. அந்த க்ளோவுக்கு ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம சோப்பே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஏன்னா ஃபேஸ் வாஷில் அந்த க்ளோ கிடைக்காது. நம்ம ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலியாவோ இல்லை நம்ம ஃபேஸ் ஒரு இன்ஸ்டன்ட் லைட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேவா. ஆனால் சோப்பில் அப்படி கிடையாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாவது கிளம்புறோன்னா நம்ம ஃபேஸில் ரொம்ப ஆயில் வடியும் வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம், சோப்பே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கலாம்.
ஆனால் இந்த சோப் யூஸ் பண்ணுறனால என்னென்னலாம் பிரச்சனை வரும், என்னென்னலாம் நம்ம ஃபேஸில் ரியாக்ட் ஆகிட்டுருக்கும், நம்ம ஒவ்வொரு நாளும் சோப் போட போட என்னெல்லாம் நம்ம ஃபேஸில் வந்து ரியாக்ட் ஆகுன்றத நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நான் சொல்லியிருப்பேன் சோப்பில் இருக்க இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து ஃபேஸ் வாஷில் இருக்காது, ஆயிலி கண்டென்ட்டாக இருக்கும், அதனால தான் நீங்கள்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாதது தான் ரீசன். அதுக்காக வந்து சோப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு ஆவரேஜாக ஒரு நார்மல் க்ளோ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா. ஏன் வந்து சோப் அளவுக்கு வந்து எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத வீடியோ போக போக நான் உங்களுக்கு வந்து அது ஏன்றதெல்லாம் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சோப் யூஸ் பண்ணுறனால நம்ம ஃபேஸில் என்னெல்லாம் ரியாக்ட் ஆகுன்றதை நான் வந்து சொல்கிறேன். நம்ம சோப் யூஸ் பண்ணுறனால நம்ம டர்ட் வந்து ஃபேஸில் இருக்க டர்ட் போகும், அதோடு சேர்ந்து ஆயிலி ப்ரொடெக்ஷன், அதாவது சீபம் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் சேர்ந்து போகும். அது சேர்ந்து போகும்போது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஃபேஸ் வந்து என்ன பண்ணணும்னா ரீக்ரியேட் பண்ணும் அந்த சீபம் கிளாண்டுன்றதை. அது ரீக்ரியேட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன ஆகும்னா ஆயிலி ஆகிடும் ஃபேஸ் வந்து. உங்களுக்கு இன்னும் ஃபேஸ் வந்து என்ன ஆகும்னா ஆயிலி ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சோப் போடும்போது நல்ல இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும், ஓகேவா? ஆனால் அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும், இல்லை ஒரு 5 to 8 மினிட்ஸ் கிட்டே இருக்கும், அவ்வளோ. அதுவே ஜாஸ்தி தான், ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து டல் ஆகிடும். எதனாலன்னா இந்த சீபம் கிளாண்டுன்றது ரீக்ரியேட் ஆகும்போது அதிகமாக ஆகிறனால மட்டும்தான். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஆப்போசிட்டாக மாற்றிடும், அதாவது ரொம்ப ட்ரை ஆக்கி நம்ம ஃபேஸில் இருக்க பாக்டீரியாவோடு சேர்ந்து இன்னும் அதிக பாக்டீரியா ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து ஆக்னிஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். இதெல்லாம் ஏன் இந்த சோப்பில் நடக்குது அப்படின்னா, இந்த சோப்பில், அதாவது எல்லா சோப்லேயும் வந்து என்ன இருக்குன்னா pH லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால மட்டும்தான் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேஸ் வாஷ் ஆர் கிளென்சிங் மில்க் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள், சோப் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இப்போ இந்த சோப்னால் என்னென்ன டேமேஜ்லாம் ஆகுது நம்ம ஸ்கின்னில் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்னால் சயின்டிஃபிக்கலாக எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த சோப் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால எல்லாருமே வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ஆர் கிளென்சிங் மில்காக இருக்கட்டும், இல்லை நிறையா கிளென்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கின் டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஆயிலி ஸ்கின் எப்படி இருக்கும்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ ஆயிலியாக இருக்கும், அதாவது நம்ம என்ன ப்ராடக்ட் போட்டாலும் ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும், ஆயில் வடிஞ்ச மாதிரியே இருக்கும். நம்ம தொட்டு பார்த்தா கூட தெரியும், ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசர் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அது ஆயிலி ஸ்கின். இப்போ ட்ரை ஸ்கின் எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம ஈவன் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ணிட்டு வந்து ஒரு 50 to 60 செகண்ட்ஸ்லேயே வந்து ட்ரை ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ஃபேஸில் லைக் ஸ்கின் பீல் ஆகும். அந்த மாதிரி என்ன நடந்தாலும் வந்து அது ட்ரை ஸ்கின்னு. ஆக்னி ஸ்கின் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிளாக இருக்கும், அதுதான் ஆக்னி ஸ்கின்னு. காம்பினேஷன் ஸ்கின் எப்படி இருக்குன்னா, நம்ம டீ ஜோனில் மட்டும் ஒரே ஆயிலியாக இருக்கும், அது பேர் தான் காம்பினேஷன் ஸ்கின்னு. நார்மல் ஸ்கின் எப்படி இருக்கும்னா, நம்ம என்ன போட்டாலும் வந்து அது நார்மலாக, அதாவது நம்ம என்ன போட்டாலும் அந்த நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஆப்ட் ஆகிடும். நம்மளுக்கு எந்த சென்சிட்டிவ் சிம்டம்ஸும், அதாவது நம்ம என்ன ப்ராடக்ட் போட்டாலும் அது வந்து எந்த ஒரு ரெட்டிஷாவோ எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் ஸ்கின்னு. சென்சிட்டிவ் ஸ்கின் எப்படி இருக்குன்னா, நம்ம 2 சீக்ஸ்லையும், இப்போ நம்ம வெயிலில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 சீக்ஸ்லேயும் வந்து இருந்துட்டு ரெட்டிஷாக இருக்கும், அதுக்கு பேர் தான் சென்சிட்டிவ் ஸ்கின். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து எப்படின்னா, நம்ம என்ன ப்ராடக்ட் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகிடும், நம்ம ஃபேஸ் வந்து டக்குன்னு அலர்ஜி ஆகிடும். ஸோ அதனால் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் எந்த ப்ராடக்டை போட்டாலும் பார்த்து போடுங்க. நான் சொல்லும் போதே வந்து உங்களுக்கு மேலே வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும், ஆயிலி ஸ்கின் இப்படி இருக்கும், ட்ரை ஸ்கின் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மேலே ஷோ ஆகும் இல்லையா? அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள். நான் சொன்னதையும் வச்சு அந்த ஃபோட்டோவும் வச்சு பார்த்திங்கனாலே உங்களோட ஸ்கின் டைப் என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ உங்கள் ஸ்கின் டைப் என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். இது வரைக்கும் எப்படிலாம் நம்ம வந்து ஸ்கின் டைப்பை வந்து சூஸ் பண்ணலாம்,
அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ வந்து என்ன கிளென்சர் யூஸ் பண்ணலாம், அதாவது என்ன பேஸ்டான கிளென்சர் வந்து எந்த ஸ்கின் டைப்புக்கு யூஸ் பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதே ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ஃபார்ம் பேஸ்ட் ஆர் ஜெல் பேஸ்டு கிளென்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆக்னி ப்ரோவுக்கும் அதே தான், ஃபார்ம் பேஸ்ட் ஆர் ஜெல் பேஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே காம்பினேஷன் ஆயிலியாக இருந்தீங்க அப்படின்னா ஜெல் பேஸ்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். இதே காம்பினேஷன் ட்ரையாக இருந்தீங்கன்னா க்ரீம் அண்ட் லோஷன் பேஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதே ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ஃபார்ம் பேஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதே ஓவர் ட்ரையாக இருந்தீங்கன்னா க்ரீம் பேஸ்ட் ஆர் லோஷன் பேஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதே சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா லோஷன் பேஸ்ட் ஆர் க்ரீம் பேஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து ஆசிட் பேஸ்டு வந்து கிளென்சர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதே விட்டமின் சி கிளென்சரும் யூஸ் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் பார்த்துக்கோங்க. பிஹெச் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கிளென்சர் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயின் விஷயம் என்னென்னா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயான ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். நல்லா வாசம் அடிக்குது, அதனால் நம்ம வந்து இந்த கிளென்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் நிறைய அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் கெமிக்கலும் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயான கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறது பெட்ரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கிளென்சர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிப்பீங்க இல்லையா? அதோட பர்பஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ் வந்து லைக் மேக்கப் போட்டால் நம்ம கிளென்ஸ் பண்ணி எடுக்கணுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அதுவும் இல்லாமல் டெட் ஸ்கின் செல்ஸு, இந்த ஒயிட் டெட் செல்ஸு, பிளாக் டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஆயில் கண்ட்ரோல் பண்ண நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து டர்ட் ரிமூவ் பண்ணும். அப்புறம் நம்ம ஸ்கின்ல படுற பொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து கிளென்சிங்லேயே வந்து போயிடும். அப்புறம் வந்து போஸை நம்ம ஃபேஸில் இருக்க போஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். அதாவது எதில் இருந்துன்னா ஆக்னீஸ்லேருந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணும் இந்த கிளென்சர். ஸோ இந்த கிளென்சர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன பெனிஃபிட்ஸ்னால் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், ரொம்ப சாஃப்டாக. அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து கிளென்சர் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரிஞ்சிடாது. இன்ஸ்டண்ட்டானா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறனால ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்ட்டுலாம் தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம போக 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 இப்போ இதே நீங்கள் சோப் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரிங்கிள்ஸு அந்த மாதிரி எல்லாமே ஃபார்ம் ஆகிடும். இதே வந்து கிளென்சர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வயசாகிட்டா கூட நீங்கள் வந்து ரொம்ப யூத்தாக வந்து தெரிவிங்க. ஏன்னா வந்து இது வந்து லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ராசஸ் தான். இது வந்து ஒவ்வொன்றும் ப்ராசஸ் தான். இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் சோப் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வயசான மாதிரி ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாகி நம்ம வந்து ரொம்ப அந்த சுருக்கம் மாதிரிலாம் விழுந்துடும். இதே கிளென்சர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சமே இப்போ நம்ம 50 தெரியுறோன்னா ஒரு 35 40 அந்த ரேஞ்சில் வந்து தெரியும் இதே கிளென்சர் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து இதுதான். நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிடாது, நம்ம ஸ்கின் செல்ஸை வந்து ரொம்ப வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெஷ் லேயர், அதாவது நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போகி நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் லேயர் ஆஃப் ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அந்த ஸ்கின் வந்து என்ன பண்ணும், ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து கொடுக்கும். இந்த கிளென்சர் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம ஃபேஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம பிளட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபேஸில் வர பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃப்ளோவாக வந்துச்சுனாவே நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளோயிங்காக காமிக்கும். ஏன்னா நம்ம கிளென்சர் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு சர்க்குலேஷன் மோடில் வந்து நம்ம வந்து மசாஜ் கொடுக்கும்போது நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து உருவாகும் போது என்ன ஆகும்னா நம்ம ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லாவே ஒரு க்ளோயிங் கொடுக்கும். ஓகேவா? இப்போ கிளென்சர் வந்து இப்போ கிளென்சரோட பெனிஃபிட்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து சோப் யூஸ் பண்ணக்கூடாது. சோப் யூஸ் பண்ணால் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும். கிளென்சர் யூஸ் பண்ணால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீக்கி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து ஒரு நல்ல ஃபேஸ் வாஷோ இல்லை நல்ல கிளென்சிங் மில்க்கோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும். அதாவது மசாஜ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வரும், அட் த சேம் டைம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதனால் மட்டும்தான் நீங்கள் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணுறோன்றதை தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுவீங்க, இடையில விட்டுற மாட்டீங்க. இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.